செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரா? இதான் இன்னைக்கு ஃபுல்லா மதியானம் வரைக்கும் வந்த பிரேக்கிங்க. நான் பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார், ராஜினாமா செய்ய இருக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எதை உணர்த்துகின்றன? 2 கேள்வி, பிரதானமான கேள்வி. செந்தில் பாலாஜி சமீபத்தில் அவருக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துச்சு. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு ஜாமீன் வேணுமா, அமைச்சர் பதவி வேணுமா? அதாவது அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டால், மீண்டும் நீங்கள் அமைச்சர் பொறுப்பில் இருந்தால், நீங்கள் அந்த அமைச்சர் பதவி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் சாட்சிகளை கலைக்கக்கூடும். எனவே இவர் அமைச்சரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க தரப்பு வாதம், அமலாக்கத்துறை தரப்பு வாதம். உடனே அப்போ வந்து இப்ப நீதிமன்றம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க இந்த 2ல எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு அமைச்சர் பதவி, இல்லைன்னா ஜாமீன் அப்படிங்கிற இடத்துக்கு நீதிமன்றம் நகர்ந்திருக்கிறது. சட்ட ரீதியில் அமைச்சராக தொடர்வதில் செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன? முதலில் சிக்கல் இருக்கிறதா? இருக்குதுன்னா என்ன இருக்குது? சரி, மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வாறு வந்து சட்டம் என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வழங்கியது உள்ளிட்டவற்றை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம். மீண்டும் குறிவைக்கப்படுகிறாரா செந்தில் பாலாஜி என்பதை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, நேற்று வந்து காஷ்மீரில் நடைபெற்ற அந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் காரணமாக 3 முக்கியமான செய்திகள். அது வந்து ஒன்று பொன்முடி தொடர்பான வழக்கு, அப்புறம் துரைமுருகன் தொடர்பான வழக்கு, அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு. இந்த 3 வழக்குகளுடைய செய்திகள் பெரிய அளவுல அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய லைம்லைட்ல இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா செந்தில் பாலாஜி வழக்கு கொஞ்சம் இன்றைக்கு பேசுபொருள் ஆயிடுச்சு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேர்தல் நெருங்குகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி அரசு, ஒன்றிய அரசு தன்னுடைய அனைத்து முகமைகளையும், ஏஜென்சியையும் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக களமிறக்கும். திமுகவை இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று விடக்கூடாது திமுக என்பதில் மிகுந்த முனைப்போடு, பயங்கர வீரியத்தோடு செயல்படும். அதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதனாலதான் நான் ஒன்று சொல்றேன், அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதிலிருந்து வரக்கூடிய 2026 தேர்தல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எளிதாக இருக்காது. கொஞ்சம் டஃப் காம்படிஷன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுகின்ற பொழுது பலரும் நினைப்பாங்க, என்ன சார் அவங்க என்ன பெரிய வலிமையா? அப்படி இல்ல, அவங்க என்னெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேர்தல் ஆணையம் வந்து அந்த நம்ம பார்த்தோம் ஒரு நகரமன்ற தேர்தலில் பஞ்சாப்ல இல்லையா, மாநகராட்சி தேர்தலில் ஓட்டை எப்படி அந்த தேர்தல் அதிகாரி மாத்தி போட்டாரு, செல்லாத ஓட்டா மாத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு மகாராஷ்டிரால ஒட்டுமொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அங்கே குற்றம் சாட்டுகிறது. இப்படி பல்வேறு வகைகளிலும் பல்வேறு முகமைகளிலும் அவருடைய ஏஜென்சியும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோம். ஓகே, ரைட். இதுல இருந்து இப்ப பாருங்க, இப்ப வந்து இனி சீனியர் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையா குறிவைப்பாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன டாஸ்மாக் வழக்கு அப்படின்னு சொல்லி, இந்த டாஸ்மாக் ஏன் திருப்பி திருப்பி கொண்டு வர்றாங்கன்னா, ஏன் டாஸ்மாக் வழக்கு அப்படின்னு பேசுறாங்கன்னா, ஒரு ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும். என்ன ஒப்பீனியன்னா, இப்பொழுது செந்தில் பாலாஜியின் மீது ஒரு வழக்கு இருக்குதுல்ல, நல்ல கவனமா கேட்டுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய வழக்கு என்பது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் வந்து அரசு வேலையை போட்டு தர்றதுக்கு அவர் வந்து லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுதான் வழக்கு. இந்த வழக்குல தான் அமலாக்கத்துறை உள்ள வர்றாங்க. ரைட். ஆனா இது அதிமுக காலத்தில் தொடரப்பட்ட வழக்கு அப்படின்னு மக்கள் மனத்தில் பேசுபொருள் ஆகும். அப்படிங்கிறதுனால எப்படி திமுக ஆட்சியையும் செந்தில் பாலாஜியும் தொடர்பு படுத்தணும். வழக்கு அதிமுக வழக்கு தான், ஆனா இதோட தொடர்புபடுத்தி உன்னை கொண்டு போகணும் அப்படின்னு வருகின்ற பொழுது டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்போ டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தா டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுக்க முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் வந்து 9 எஃப்ஐஆர், 7 இருந்துச்சு, அப்புறம் 2 சேர்த்து 9 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது 34 எஃப்ஐஆர். சில நண்பர்கள் தவறாக சொல்றாங்க, நான் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டேன். வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் வர தகவல் உண்மை அல்ல. 34 எஃப்ஐஆர் அஇஅதிமுக தங்கமணி ஆட்சி வந்து பொறுப்பில் இருக்கும் போது இருந்தே போடப்பட்ட எஃப்ஐஆர் 34 எஃப்ஐஆர். ரைட். மொத்தம் 43 எஃப்ஐஆர். இந்த 43 எஃப்ஐஆர் சேர்த்துக்கிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆரின் கணக்கில் எடுத்துக்கொண்டு வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக இப்பொழுது நிறுத்துகிறார்கள். அது ஏன் அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்தில் இந்த ஊழல்கள் அனைத்தும் நடைபெற்றதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இதை உச்சபட்சமா ஒரு கருத்தை திருப்பி திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா ஊடக விவாதங்கள்ல சொல்லுவாங்க, அவங்க எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாரோட போய் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இதை வந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய போய் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு இது ஒரு பெரிய ஊழல், அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, வெறும் செந்தில் பாலாஜியை குறிவைத்தால் கூட இவர்களுக்கு போகாது. இவங்க டைரக்டா யாரை குறிவைக்கணும்? ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து இந்த ஓராண்டிற்குள் இந்த அரசு ஒரு பெரிய ஊழல் அரசு என்பது போன்ற ஒரு போலியான பிம்பத்தை, தோற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான், எப்படி 2G என்ற ஒரு பொய்யான போலியான பிம்பத்தை வைத்து ஒன்றியத்தில்
காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்ததோ பாஜக, அந்த மாதிரி அதிமுக துணையோடு இங்க அதை நோக்கி நகரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. ரைட். இந்த திட்டத்துக்காக இப்ப தீவிரமா களமிறங்கி விட்டார்கள். இனி வரக்கூடிய நாட்கள் மிகுந்த சவாலான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ரைட். இப்ப இந்த வழக்கு ஓரத்துக்குள்ள வருவோம். இப்ப செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி வகிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறதுல நான் 2-3 வழக்குகளை உங்களுக்கு சொல்றேன். ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். இப்ப அவர் தான் முதலமைச்சர். அவரை இதே மாதிரி என்ன செய்றாங்கன்னா, அமலாக்கத்துறை பிடிச்சி கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. போடும்போது அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது என்ன செய்ய முடியாது, முதலமைச்சராக பதவி வகிக்க முடியாது. அவருக்கு போய் சம்பாய் சோரன் என்ன செய்றாரு, முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். ரைட். இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, அவருக்கு ஜாமீன் கிடைக்குது ஹேமந்த் சோரனுக்கு. பட் ஜாமீன்ல தான் இருக்கிறாரு, வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. ஜாமீனில் வெளிவந்த ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராகவே பதவியேற்றுக் கொண்டார். அப்போ ஜாமீனில் வெளிவந்த ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவியேற்பதில் எந்த சிக்கலையும் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லாத போது, செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஏன் இப்படி சொன்னது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் ஊடக விவாதங்களில் எழுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரைட். அதுல என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, சட்ட ரீதியாக அதுல எதுவும் இது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சட்ட வல்லுநர்களோடு பேசுவோம். பட் ஒரு எளிய ஒரு லேமன் மனநிலை, ஒரு எளிய மனிதனுடைய மனநிலை எனக்கு சில கேள்விகள். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91-96 ஆட்சி காலத்தில் இமாலய ஊழல் செய்தார், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தார் அப்படிங்கிற வழக்கு வந்த பொழுது, அந்த வழக்கில் சாட்சிகள் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா அரசு அதிகாரிகள், பல பேர் அரசு அதிகாரிகள் தான், ஏகப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் சாட்சி. அப்ப மீண்டும் ஜெயலலிதா என்ன செய்யறாங்க, முதலமைச்சரா பொறுப்பெடுக்கிறார். எப்ப 96 to 2001 திமுக ஆட்சி. அதன் பிறகு 2001 மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 மீண்டும் பொறுப்பேற்கிறார். அப்படி மீண்டும் பொறுப்பேற்ற போது அவர் முதலமைச்சர். ஆனா வழக்கு எங்க நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது நீதிமன்றத்துல. தமிழ்நாட்டில் வழக்கு நடக்க வேண்டாம், ஏன்னா இவங்களுடைய ஆட்சிங்கிறதுக்காக கர்நாடகத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதுல பல அரசு அதிகாரிகள் பிறல் சாட்சியாக மாறினார்கள். நல்லா குறிச்சுக்கங்க. சாட்சி இங்க சாட்சி மிரட்டிடுவாங்க, பயந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அங்க உள்ளபடியே சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறின. ஆனா அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லல, நீங்க முதலமைச்சரா இருக்கக்கூடாது, இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று இறுதி தீர்ப்பு வருகின்ற வரை, நீங்கள் குற்றவாளியா நிரபராதியா என்ற தீர்ப்பு வருகின்ற வரை நீங்கள் பதவி வகிக்க கூடாது அப்படின்னு சொல்லல. ஜெயலலிதா அம்மையார் பதவி வகித்தார். 18 ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, இல்ல நீங்க குற்றவாளி தான் என்று மைக்கேல் டி ஹுன்கா தீர்ப்பளித்து கார்ல திருப்பி சென்னைக்கு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் பெங்களூரு சென்ற ஜெயலலிதா அவர்களுக்கு பேர் அதிர்ச்சி. சென்னைக்கெல்லாம் போக முடியாது, அப்படியே சிறைக்கு செல்லுங்கள் என்று மைக்கேல் டி ஹுன்கா உத்தரவிட்டார். பரப்பன அக்ரஹாரா சிறையில் ஜெயலலிதா அடைக்கப்பட்டார். அதன் பிறகு மிக விரைவாக என்ன செய்தாங்க, பிணை கிடைச்சிச்சு. பிணை கிடைத்த கையோட மிக விரைவாக, அதாவது அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு 18 ஆண்டுகள் ஆனுச்சு. மிக வேகமாக பெங்களூரு உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து குமாரசாமி ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அதெல்லாம் இல்லை, இதுல கணக்குல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ கூட்டல் கணக்கெல்லாம் தப்பு சொல்லி ஜெயலலிதா உள்ளிட்டவர்களை விடுதலை செய்து விட்டார். ரைட். 6 மாசத்துல இது நடந்துச்சு. இப்ப என்னோட கேள்வி, அன்றைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கலாம் என்று சொன்னால், இதுல என்ன மாதிரியான அந்த வழக்குக்கு இந்த வழக்குக்கு எதுவும் வித்தியாசம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் சட்ட வல்லுநர்கள் தான் விளக்கணும். எனக்கு அதுல நிறைய கேள்விகள் இருக்கிறது. ரைட். இப்போ பாஜக அமைச்சர்கள் பலர் பேர் மீது என்ன இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர்கள் எல்லாம் பதவி விலகி விடுவார்களா அப்படிங்கிற கேள்வி. இதை விட ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கே வர்றேன். பொன்முடி அவர்கள் ஒரு வழக்குல இதே மாதிரி என்ன குற்றவாளி என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துருச்சு. குற்றவாளினே தீர்ப்பளிச்சிட்டாங்க. அவர் உடனே தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஆனால் மேல்முறையீடு செய்யலாம் என்று உயர் நீதிமன்றம் சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார் பொன்முடி. உச்ச நீதிமன்றம் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்தது. தண்டனையை நிறுத்தி வைத்தவுடன் அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பதற்காக முதலமைச்சர் என்ன செய்யறாரு, ஆளுநருக்கு இவர் முதலமைச்சராக இவர் அமைச்சராக பதவி ஏற்கணும், பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு பரிந்துரைத்த பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி அதை செய்ய மறுத்தார். திருப்பி நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் தலையில் குட்டியது. ஆளுநர் தலையில என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநருக்கு யாரோ தப்பா அட்வைஸ் பண்றாங்க, நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் தண்டனை நிறுத்தி இருக்கிறது என்று பொருள். நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி விட்டது என்று சொன்னால் தண்டனையை நிறுத்தி இருக்கிறது என்று பொருள். எனவே அவர் அமைச்சராக பதவி ஏற்பதில் பொறுப்பேற்பதில் எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு மிக வேகமாக பொன்முடி அவர்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பொன்முடி. ரைட். எந்த வழக்கா இருந்தாலும் சாட்சியங்கள்லாம் இருக்கும் தானே, இல்லையா? அப்போ அவரு ஏற்றுக்கொண்டார். இது தமிழ்நாட்டிலே நடந்த உதாரணங்களால சொல்றேன். இப்போ அதிமுக அத்துணை முன்னாள் அமைச்சர்கள் மீதும் என்ன இருக்குது, வழக்குகள் இருக்குது. இப்போ இந்த அமைச்சர்களோடு கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த அதிமுகவோட தான் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது.
ஒருவேளை ஒரு வாதத்துக்கு சொல்ற அதிமுக வெற்றி பெற போதில்லை, ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பதவியேற்பதற்கு பாஜக அனுமதிக்காதா? ஏங்க உங்க பேர்ல வழக்கு இருக்குதுங்க, நீங்க பதவியேற்றீங்கன்னா சாட்சியெல்லாம் கலைச்சிருவீங்க, அப்படி சொல்லுவீங்களா? இல்லையே. திருப்பி சொல்றேன், செந்தில் பாலாஜி குற்றவாளியா நிரபராதியா என்பதல்ல என்னுடைய வாதத்தினுடைய நோக்கம். அவர் குற்றவாளியா நிரபராதியா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். வழக்காடி கொள்ளுங்கள், நீதிமன்றத்தில் முடிவு செய்யட்டும். அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை அவர் பார்த்துக் கொள்ளட்டும். அவர் நிரபராதி என்று தீர்ப்பளித்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதும் அவருக்கு தெரியும். நான் அந்த இதுக்குள்ளே போல வெளியில இருக்கக்கூடிய வழக்குகள் ஒவ்வொரு வழக்குக்கும் என்ன மாதிரியான தன்மை என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன், விருப்பு வெறுப்பின்றி. அஜித் பவார் நீங்க வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய், ஒரு ரூபா 2 ரூபா 25,000 கோடி என்ன முறைகேடு? நீங்க வந்து கூட்டுறவு ஆலை முறைகேடு அப்படின்னு சொன்னாங்க. கூட்டுறவு ஆலையில முறைகேடு, சர்க்கரை ஆலையில கூட்டுறவு சொசைட்டி அதுல முறைகேடு, பெரும் ஊழல் அப்படின்னு சொல்லி இதே பாஜக தான் குற்றம் சாட்டியது. குற்றம் சாட்டி வழக்கெல்லாம் போட்டாங்க, கட்டுமையா வேலை பார்த்தாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நகர்த்தினாங்க. ஆனால் அதன் பிறகு அதெல்லாம் ஒண்ணுமில்லை, சும்மா ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்கை முடித்து வைத்து விட்டது. அமலாக்கத்துறை என்ன செஞ்சாங்க, நாங்க வழக்கை முடிச்சு வச்சுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை, அவர் நல்லவர் ஆயிட்டாரு. அப்படியா? எப்படி திடீர்னு நல்லவர் ஆயிட்டாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவர் பாஜக கூட்டணியில் சேர்ந்துட்டாரு. பாஜக கூட்டணியில் சேர்ந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதனால நாங்க சும்மா நாங்க ஆடு திருடு போற மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, அமலாக்கத்துறை போய் சொல்லிட்டாங்க. இதோட கொடுமை, அவருடைய மனைவி உள்ளிட்டவருடைய பெயரில் 1000 கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்கள். 1000 கோடி, 1 2 இல்ல 1000 கோடி. இப்ப செந்தில் பாலாஜி வழக்கு பாத்தீங்கன்னா 1.34 கோடி என்னமோ அவர் வங்கி கணக்குல வச்சிருந்தாரு. 1.34 கோடிக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை. ஆனா அங்க 1000 கோடி ரூபாய் சொத்து அபிஷியலா அவங்களுக்கு லீகலா இருந்த சொத்து 1000 கோடி ரூபாய் அஜித் பவார் பேர்ல. அந்த 1000 கோடியை முடக்கி வச்சிருந்தாங்க வருமான வரித்துறை. இப்ப அதெல்லாம் விடுவித்து விட்டார்கள். 1000 கோடியை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. 1000 கோடியை விடுவித்தாச்சு. 25,000 கோடி வழக்கு, ஊழல் வழக்கு, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவரு பாஜக சேர்ந்துட்டாரு, பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டார் அப்படின்னு. இப்படியாகத்தான் இன்றைக்கு என்ன இருக்குன்னா, பாஜகவை வீரியமாக எதிர்ப்பவர்களுக்கு ஒரு பார்வை, யாருக்கெல்லாம், நீங்க வந்து லாலு பிரசாத் அவர்களுக்கு ஒரு பார்வை, அகிலேஷுக்கு ஒரு பார்வை உத்தரப்பிரதேசத்துல, இதே வந்து நிதிஷுக்கு வேற பார்வை, அஜித் பவாருக்கு வேற பார்வை, சரத்பவாருக்கு வேற பார்வை. இங்க அதே தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பார்வை, ஓபிஎஸ்க்கு ஒரு பார்வை, தங்கமணி உள்ளிட்டவர்களுக்கு ஒரு பார்வை, வேலுமணி உள்ளிட்டவர்களுக்கு ஒரு பார்வை, செந்தில் பாலாஜிக்கு அது வேற பார்வை அப்படிங்கிறதாகத்தான் இங்க இருக்குது. எனக்கு இன்னொரு அடிப்படையிலான ஒரு கேள்வி, இப்ப இந்த வழக்குல என்ன பண்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை நடத்தி பென் டிரைவ் கைப்பற்றுகிறார்கள். பென் டிரைவ், அந்த பென் டிரைவ்ல இவர் வந்து யார் யாருக்கு வேலை போட்டு கொடுக்கணும், யார் யாருக்கு வந்து இது பண்ணும் அப்படின்லாம் அதுல வந்து எக்ஸல் ஷீட் மாதிரிலாம் போட்டிருந்தாருலாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், சாட்சியை கலைத்து விடுவார்னு சொல்றீங்க. ஏங்க 2014 அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் வந்து பணத்தை வாங்கி கொண்டு வேலை கொடுத்தார் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை உள்ள வந்திருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 2014 இருந்து இப்போ 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா யார் யார் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், நீங்க சாட்சியை கலைப்பார்னு சொன்னால அவர் பணம் வாங்கியிருக்கிறார், இப்படி பண்ணியிருக்கிறாருன்னா இந்த பென் டிரைவை கூடவா அவர் என்ன செய்ய மாட்டாரு, டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாரு. எப்பொழுது வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை சோதனைக்கு வரும் என்பது ஒரு சாமானியனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியாதா? எல்லா ஆவணத்தையும் அவர் பத்திரமா பண்ணி உங்க கையில கொடுக்குற மாதிரி பென் டிரைவ்ல போட்டு வச்சிருந்தாராகும். அப்ப இதுல எங்கேயோ டவுட் வருதா? ரொம்ப எளிமையான கேள்வி தானே. நான் திருப்பி சொல்றேன், அந்த வழக்கிற்குள் நான் போவே விரும்பல. செந்தில் பாலாஜி வந்து விடுதலை ஆவாரா, நிரபராதியா, குற்றவாளியா, இதுக்குள்ள நான் போவே இல்லை. ஆனா இவங்க சொல்றது அந்த பென் டிரைவ்ல எல்லாம் கைப்பற்றி விட்டோம், அந்த பென் டிரைவ் வச்சுதான் இவங்க வாதிடமே செய்யறாங்க, அந்த பென் டிரைவ் எங்களுடைய இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்ப என்னோட கேள்வி, ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறவரு அவருக்கு தெரியாதா? ஒருவேளை அப்படி செய்திருந்தால் பென் டிரைவ் எல்லாம் ஒழிச்சு வைங்கப்பா, இல்ல தூர கண்ணு தூக்கி எரிஞ்சுங்க அப்படி எரிய மாட்டாரா? ஒரு ரொம்ப யதார்த்தமான வாதம். அப்போ அதெல்லாம் வச்சுதான் நீங்க வழக்கை போட்டிருக்கீங்க. ஆனா என்ன சொல்றீங்க, இன்னொரு பக்கம் சாட்சிகளை கலைத்து விடுவார். ஆனா இது என்ன மாதிரியான வாதம் அப்படின்னு தெரியல. அப்ப சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் பதவியில் இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னா, பதவியிலும் பொறுப்பிலும் இருக்கக்கூடிய யாருக்கும் நீங்க நினைச்சக்கூடாது, யாரும் பதவி ஏற்கக்கூடாது. இவர் மட்டும் இல்ல, குற்றச்சாட்டுக்கு உள்ளான எந்த மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் அவங்க நினைச்சக்கூடாது, பதவி ஏற்க கூடாது. பட் இங்க அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம அவங்க கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ செந்தில் பாலாஜி மட்டும் குறிவைக்கப்படுகிறாரா என்றால் ஆம், செந்தில் பாலாஜி சற்றே கூடுதலாக குறிவைக்கப்படுகிறார். செந்தில் பாலாஜியை மட்டும் ஏன் சார் குறி வைக்கணும் அப்படின்னா 2 காரணம். ஒன்று, நீங்க வந்து அவர் ஏற்றிருக்கக்கூடிய துறை,
டாஸ்மாக் அப்படின்னு சொல்லின்ற பொழுது எளிதில் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன வந்துடும், ஏ தெரியல பயங்கர அப்படின்னா மக்கள் நம்புவாங்க. அப்ப டாஸ்மாக் அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறை ஒரு காரணம் ஒன்று. இன்னொன்று, கோயம்புத்தூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவை தேர்தல் அரசியலில் துடைத்து எறிந்து விட்டார் செந்தில் பாலாஜி. கோயம்புத்தூர்ல கவுன்சிலரே இல்லை பாஜகவுக்கு, தொட்டைச்சு எரிஞ்சிட்டாரு. அப்போ அந்த கோபம் யாருக்கு இருக்குது? பாஜகவுக்கு இருக்குது. இவர் தான் நம்ம வந்து கொங்கு மண்டலம் நம்ம கோட்டைன்னு நினைச்சோம். அதுல வந்து பலரும், நாட் ஒன்லி செந்தில் பாலாஜி, பலருக்கும் பங்களிப்பு இருக்குது. அதுல செந்தில் பாலாஜியுடைய பங்களிப்பும் கணிசமாக இருக்கிறது, கூடுதலாக இருக்கிறது. அப்போ அந்த கோபம் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு அவர் குறிவைக்கப்படுகிறார். ஸோ நான் திருப்பியும் நிறைவா ஒரு வரி சொல்லிட்டு முடிச்சிடறேன். அமைச்சராக ஒருவர் பதவி ஏற்கலாமா இல்லையா என்பது முதலமைச்சருடைய முடிவு. பொன்முடி விவகாரத்தில் நீதிமன்றம் சொன்னது. அதனால இதுக்கு ஆளுநர் குறுக்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளிவந்தவுடன் அவர்கள் தங்கள் பழைய பொறுப்புகளையே ஏற்றுக்கொள்கிறார்கள். அமைச்சர்னா அமைச்சர், முதலமைச்சர்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்றால் துணை முதலமைச்சர். இந்த சட்ட திட்டம் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தாதா என்ற கேள்வியை மட்டும் முன்வைத்து மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.